இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஹீலியம் நியான் லேசர் அண்ட் ரூபி லேசர் அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேசர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ். பேஸ்டு ஆன் த டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மீடியம் த லேசர் சிஸ்டம் ப்ராட்லி கிளாசிஃபைடு இன்டூ 5 டைப்ஸ். அதாவது ஆக்டிவ் மீடியமை பேஸ் பண்ணிவிட்டு அந்த லேசர் சிஸ்டத்தை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாலிட் ஸ்டேட் லேசர். சாலிட் ஸ்டேட் லேசர் அதுக்கு எக்ஸாம்பிள் ரூபி, இண்டியாக். அடுத்து கேஸ் லேசர். கேஸ் லேசருக்கு எக்ஸாம்பிள் ஹீலியம் நியான், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் லேசர்ஸ். லிக்விட் லேசர் இதுக்கு செலெட், டை லேசர், ரோடமைன் 6G, கௌமரின் டை. அடுத்து செமிகண்டக்டர் லேசர். ஸோ செமிகண்டக்டரில் கேலியம் ஆர்சனைடு, கேலியம் ஆர்சனைடு பாஸ்பைடு லேசர், கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு லேசர், இண்டியம் பாஸ்பைடு லேசர். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூபி லேசர். ரூபி லேசர் என்ன டைப் அப்படின்னாக்கா சாலிட் ஸ்டேட் லேசர். ரூபி லேசர் ஒரு சாலிட் ஸ்டேட் லேசர். இந்த ரூபி லேசர் ஃபர்ஸ்ட் லேசர், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச லேசர் ரூபி லேசர். இது TH மெய்மேன் அப்படிங்கிறவர் 1960 கண்டுபிடிச்சார். இந்த ரூபி லேசரில் நமக்கு 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, ரூபி கிறிஸ்டல், ஃப்ளாஷ் டியூப், ரெசோனேட்டர். ஃபஸ்ட்டு ரூபி கிறிஸ்டல் கம்போஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு. இந்த ரூபி கிறிஸ்டல் ஒரு ரூபி கிறிஸ்டல் ஒரு ரூபி ராட் எடுத்து அதை எதில் டோப் பண்ணுறோம் அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு, அது அதிகமாகவும், ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு. ஸோ இதையும் நம்ம டோப் பண்ணி வச்சிடறோம். இப்படி நம்ம டோப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்குனாக்கா பிங்கிஷ் ரெட்டாக இருக்கும். அந்த ராடு எப்படி தெரியும் நமக்கு பார்க்குறதுக்கு, ரூபி ராடு பிங்கிஷ் ரெட்டாக தெரியும். குரோமியம் அயான்ஸ் அப்சார்ப் லைட் ஃப்ரம் த ஃப்ளாஷ் டியூப். இப்போ ஒரு ஃப்ளாஷ் டியூப் இருக்குல்ல, அந்த ஃப்ளாஷ் டியூப்லேருந்து லைட்டை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், குரோமியம் அயான்ஸ் மேலே. குரோமியம் அயான்ஸ் அந்த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆட்டம்ஸ் எங்கே போகும், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஸ்ட்ராங்காக இருக்க திரும்ப அங்கே ஸ்டிமுலேட் பண்ணோம்னா திரும்ப அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது லைட் எனர்ஜியை எமிட் பண்ணிட்டு வரும். ஸோ லைட் எனர்ஜி எமிட் ஆகுது. இதுதான் நமக்கு என்னென்னா ரூபி கிறிஸ்டலில் நடக்கிறது. நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் டியூப். இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு குரோமியம் அயான்ஸ். ஃப்ளாஷ் டியூப் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஃப்ளாஷ் டியூப்பில் இருக்கிற என்ன ஆகும், லைட்டு அயான்ஸ் மேலே படும்னு சொன்னோம், குரோமியம் அயான்ஸ். இட் சரவுண்ட் பை எ ரூபி ராடு. இந்த குரோமியம் அயான்ஸ் எது சரவுண்ட் பை ரூபி அயன். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரூபி ராடில் தான் நம்ம அதை டோப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அண்ட் எமிட்ஸ் இன்டென்ஸ் லைட் வென் எலக்ட்ரிக்கலி இஸ் பாஸ்ட் த்ரூ இட். சாலிட் ஸ்டேட்டில் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம், அதுதான் நமக்கு லைட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். பட் இல்லை கடைசியாக லைட் எமிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெசோனேட்டர். 2 மிரர்ஸ். ரெசோனேட்டரில் நமக்கு 2 மிரர் இருக்குது. ஒன்லி ஃபுல்லி ரிஃப்ளெக்டிவ் மிரர், அனதர் ஒன் பார்ஷியலி ரிஃப்ளெக்டிவ் மிரர். ஒரு மிரர் ஃபுல்லாக கோட் பண்ணியிருப்பாங்க, பாலிஷ் பண்ணியிருப்பாங்க நல்லா, அது என்ன ஆகும், ஃபுல்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்று ஹாஃபாக பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, செமி. ஸோ அது என்ன ஆகும், பார்ஷியலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ரிமைனிங் அந்த டியூப்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேசர் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரூபி கிறிஸ்டலில் நமக்கு எமிட் ஆகிற லேசர் லைட்டோட வேவ் லென்த் எப்படி இருக்குன்னா 694.5 நானோமீட்டர் இல்லைனா 6945 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? இந்த ரூபி லேசரோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டியூ டு their ability to produce a high concentrated beam used in spectroscopy and holography. ஹோலோகிராஃபிலையும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் ரூபி லேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் பீமாக ரூபி லேசர் இருக்கிறதுனால. மெடிசன்லேயும் ரூபி லேசர் அப்ளை பண்ணுறாங்க. டெர்மட்டாலஜிக்கல் ப்ரொசீஜர், தட் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் டாட்டூஸ், பர்த் மார்க்ஸ் அண்டு ஹேர். அன்வான்டாக இருக்கக்கூடிய ஹேரு, அதுக்கப்புறம் அந்த டாட்டூஸ் போட்டுட்டு அது வேணான்னு ரிமூவ் பண்ணுறாங்களே, அங்கே நமக்கு பர்த்லேயே சில பிளாக் டாட்ஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரூபி லேசர் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ்: ஹை அவுட்புட் பவர் மேக்ஸ் தம் எஃபெக்டிவ் இன் அப்ளிகேஷன்ஸ் தட் ரெக்வயர் ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேட்டட் லைட். ஹை அவுட்புட் பவர் இருக்கிறது இதோட பெரிய அட்வான்டேஜ்.
Short pulses produce beneficial certain scientific and medical procedure. பல்சஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சயின்டிஃபிக் அண்டு மெடிக்கல் ப்ரொசீஜரில் இந்த ரூபி லேசர் யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ், லோ ரெப்படிஷன் ரேட். அதாவது நமக்கு கண்டினியூஸாக லேசர் எமிட் ஆனால் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் அது வந்து கண்டினியூஸாக இல்லை, அதாவது லோ ரெப்படிஷன் ரேட் இருக்கிறதுனால நம்ம வேறு ஒரு மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி அட் அதர் டைப்ஸ் ஆஃப் லேசஸ், ஒன்று இதை யூஸ் பண்ணணும் இல்லைன்னா வேறு லேசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரூபி லேசர். நெக்ஸ்ட்டு ஹீலியம் நியான் லேசர். ஹீலியம் நியான் லேசர் 1961 இன்வென்ட் பண்ணாங்க. இந்த ஹீலியம் நியான் ஒரு கேஸ் லேசர், அதாவது மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் நியான். ஹீலியம் நியான் ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம கிடைக்கிறது ஹீலியம் நியான் லேசர். ஓகே, மோஸ்ட் வைட்லி யூஸ்டு லேசர். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு லேசர் எதுனா ஹீலியம் நியான். அடுத்தது மிக்சர் ஆஃப் கேஸ். இதில் வந்து ஆக்டிவ் மீடியம் எது இருக்குது அப்படின்னா மிக்சர் ஆஃப் கேஸ் தான் வந்து ஆக்டிவ் மீடியமாக இருக்குது. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் லெபார்ட்ரிஸ், அதாவது காலேஜ் லெபார்ட்ரிஸ்லாம் எந்த லேசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீலியம் நியான். ஃபஸ்ட்டு கண்டினியூவஸ் வேவ் லேசர். நமக்கு வந்து ரூபி லேசர் கண்டுபிடிச்சாங்களே, அது மாதிரி நிறைய லேசர் கண்டுபிடிச்சாலும் கண்டினியூஸாக நமக்கு வந்து வேவ்ஸ் கிடைச்ச ஒரு லேசர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எதுன்னா இந்த ஹீலியம் நியான் லேசர். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பம்ப் சோர்ஸ், இன்னொன்று கெயின் மீடியம், இன்னும் ரெசனேட்டிங் கேவிட்டி. நம்ம ஏற்கனவே ரெசனேட்டர் பற்றி சொல்லியிருக்கோம். 2 மிரர்ஸ், ஒன்று ஃபுல்லி ரிஃப்ளெக்டிவ், இன்னொன்று பார்ஷியலி ரிஃப்ளெக்டிவ் யூஸ் பண்ணுவோம், அது ரெசனேட்டர். கெயின் மீடியம்னா நமக்கு எந்த இடத்துல இந்த மிக்சர் ஆஃப் ஹீலியம் நியான் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவ் மீடியம் அங்கே தானே பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆகும். ஸோ அது. நெக்ஸ்ட்டு பம்ப் சோர்ஸ், நம்ம என்ன லைட் கொடுக்குறோம், என்ன எனர்ஜி கொடுக்குறோம், அது வந்து பம்ப் சோர்ஸ். ஸோ இதுதான் மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹீலியம் நியான் லேசரில். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ், எமிட்ஸ் லேசர் லைட் இன் த விசிபிள் போர்ஷன். ஸோ இது விசிபிளாக இருக்குது நமக்கு எமிட் ஆகிற லேசர் லைட்டு. ஸோ அந்த போர்ஷன் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா ஸ்பெக்ட்ரமில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஹை ஸ்டெபிலிட்டி. ஹீலியம் நியான் லேசரோட ஸ்டெபிலிட்டி வந்து ஹையாக இருக்குது, ஆனால் அதோட ரேட் வந்து ரொம்பவே லோ. ஸோ லோ காஸ்ட்டு. ஆப்ரேட்ஸ் வித்தவுட் டேமேஜ் அட் ஹையர் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சரில் நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் டேமேஜ் இல்லாமல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஹீலியம் நியான் லேசரோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ், லோ எஃபிஷியன்சி. ஹீலியம் நியான் லேசர் வந்து எமிட் ஆகிற லேசரில் அது வந்து லோ எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ லோ கெயின், லிமிட்டட் டு லோ பவர். ஸோ பவர் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், காலேஜ் லெபார்ட்ரிஸ். ஹீலியம் நியான் லேசர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், காலேஜ் லெபார்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேசர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சயின்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா வெரைட்டி ஆஃப் இன்டர்ஃபெரோமெட்ரிக் டெக்னிக்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்ஃபெரோமெட்ரிக் டெக்னிக்ஸ் இருக்கிறதுனால இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க லேசரை, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். லேசர் இன்டியூஸ் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இன்டியூஸ் மூலமாக பிரேக் டவுன் பண்ணுறதுல லேசர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து அட்மாஸ்பரிக் ரிமோட் சென்சிங். அட்மாஸ்பரிக் ரிமோட் சென்சிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஹோலோகிராஃபிக் டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறோம், ஹோலோகிராஃபிக் டெக்னிக். அடுத்து லிடார், அதாவது லைட் ரேடார் அப்படின்னு சொல்கிறோம், இது ஜியாலஜியில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜியாலஜி அண்டு சீஸ்மாலஜியில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது லேசர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்ட்ரானமிலையும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெடிசன், பிளட்லெஸ் சர்ஜரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ரேட் பண்ணாமல் பிளட்லெஸ் சர்ஜரியில் லேசர் யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட்ராய் கிட்னி ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. கேன்சர் டயக்னோசிஸ் அண்ட் தெரபிக்கு, கேன்சர் தெரப்பிலையும் லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஐலென்ஸ் கர்வேச்சர் கரெக்ஷன், அதாவது நமக்கு வந்து இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஐயில் சொல்கிறாங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஃபைபர் ஆப்டிக் எண்டோஸ்கோப் டு டிடெக்ட் அல்சர்ஸ் இன் த இன்டெஸ்டைனில் அல்சரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு எண்டோஸ்கோபிக் மெத்தடில் லேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, லிவர் அண்டு லங் டிசீஸு ட்ரீட்மெண்ட்டில் லேசர் யூஸ் ஆகுது. ஸ்டடி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் செல்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் செல்ஸை ஸ்டடி பண்ணுறதுலையும் லேசர் லைட் யூஸ் ஆகுது. இட் ப்ரொடியூஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா லேசர் லைட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யூஸ்டு டு கிரியேட் பிளாஸ்மா.
பிளாஸ்மா கிரியேட் பண்ணுறதுக்கு லேசர் லைட் யூஸ் ஆகுது. ரிமூவ் டியூமர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி, பிரெயின் டியூமர்ஸ்லாம் சொல்லிட்டு டியூமர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் லேசர் யூஸ் பண்ணுறோம். ரிமூவ் டிகேட் போர்ஷன் ஆஃப் டீத், டீத் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் லேசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டென்டல் டிபார்ட்மெண்ட்டு. காஸ்மெட்டிக்லேயும் லேசர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஏக்னே ட்ரீட்மெண்ட், இந்த வயதான தோற்றத்தெல்லாம் அழகாக்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அங்கேயும் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன்ஸ். ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சென்ட் இன்ஃபர்மேஷன் லார்ஜ் டிஸ்டன்ஸ் லோ லாஸ். ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் நம்ம வந்து ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரில் நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னாக்கா வெரி லாங் டிஸ்டன்ஸுக்கும் எனர்ஜி ரொம்ப லாஸ் இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியும். அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க், இந்த மரைன்லலாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷனுக்கு இந்த லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் கம்யூனிகேஷன், ரேடார் அண்டு சேட்டலைட்ஸ். அடுத்து இண்டஸ்ட்ரியில் லேசர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா கட் கிளாஸஸ் அண்டு குவாட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு லேசர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரிம்மிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஐசிஸ்னால் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ அதில் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு லேசர் லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட், த ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் ஆகுது. யூவி லேசர் வந்து செமிகண்டக்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டடியிங் ப்ரௌனியன் மோஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸில் ஸ்டடி பண்ணுறதுக்கு லேசர் யூஸ் ஆகுது. டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கும் லேசர் யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர்ஸில் வந்து யூஸ் ஆகுது, அதாவது சிடி அண்டு ரோம்ஸில் வந்து நம்ம என்ன இது யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த லேசர் லைட் யூஸ் ஆகுது. டிட்டர்மைனிங் த ரேட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அக்யூரேட்லி, நமக்கு எர்த் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லேசர் யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ்லேயும் லேசர் யூஸ் ஆகும். டிடெக்டிங் எர்த்குவாக்ஸ் அண்ட் அண்டர் வாட்டர் நியூக்ளியர் பிளாஸ்ட், அங்கே வந்து லேசர் யூஸ் ஆகுது. அடுத்து மில்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு லேசர் லைட் யூஸ் ஆகுது. செக்ரெட்டிவ் இல்லுமினேட்டர்ஸ் ஃபார் நைட் வித் ஹை ப்ரெசிஷன் யூஸ் ஆகுது. லிடாஸில் டு அக்யூரேட்லி மெஷர் த டிஸ்டன்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட். லிடாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அக்யூரேட்லி மெஷர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் லேசர், ஹீலியம் நியான் லேசர், ரூபி லேசர் அண்ட் லேசரோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.